இவங்க வச்சிருக்க டேபிள்ல இருந்து லைட்டிங்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது. எண்ணெய் கொட்டுற மாதிரி கொட்டுது, செம்ம ஜூஸியா இருக்கும் போல. இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா மேரினேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல லென்த் பீஸா தான் இருக்கு. கொஞ்சம் சில்லி போட்டு ஸ்பைசியா பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க ஆனியன், இதோட ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் தெரியுது பாருங்க. சிக்கன் 65 மாதிரி நல்லா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க. காரம் எதுவும் கிடையாது. ஃபைனலா நம்மளோட ஃபிஷ் பிரியாணியை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். பார்க்க பீஃப் பிரியாணி மாதிரியே தெரியுது எனக்கு. கலர் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாக வந்தால் ஃபிஷ் பிரியாணி மஸ்ட் ட்ரை. இது கோவா சைடு தான் நிறைய கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஹுசூர்ல ராக் அண்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஹுசூர்ல ஒன் ஆஃப் த சைனீஸ் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்னா அது கண்டிப்பா இதை தான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு உள்ள போய் பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இவங்க வச்சிருக்க டேபிள்ல இருந்து லைட்டிங்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது guys. இந்த பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருக்கு. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சின்ன விஷயமும் கூட இவங்க எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டா காட்ட போறேன். வாங்க உள்ள போய் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம். உள்ள வரும் பொழுதே ஓப்பன். இந்த லைட் பார்த்தீங்களா, நெருப்பு வர மாதிரி எரியுதா என்னங்கிறது தெரியல. ஆனால் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து இவங்க பார்த்து செஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இப்போ இங்கதான் விஷயமே. உள்ள வந்த உடனே இருட்டு அறை எப்படி இருக்கு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட நான் பேசுறதே எனக்கு அப்படியே எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான செட்டப். ஏன்னா இங்க உட்காந்து சாப்பிடவும் அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி. டேபிளும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வுட்ல தான். இந்த பக்கம் உங்களுக்கு பெரிய ஸ்பீக்கர். ஏதாவது நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து வைப் பண்ணணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதுல சாங் போட்டு விட்டுருவாங்க. நீங்க ஜாலியா பாட்டு கேட்டுட்டு நீங்க வைப் பண்ணிட்டே இருக்கலாம். சூப்பரா இருக்கும். நம்மளோட ஃபுட் இப்போ வந்துருச்சு. முதல்ல அல்ஃபாம்ல இருந்து ட்ரை பண்ணுவோம். அல்ஃபாமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரீன் சட்னி கொடுக்குறாரு ரெகுலர் ஆஸ் யூஷுவல். ரெண்டுமே கொடுக்குறது ஆஸ் யூஷுவல் தான். எண்ணெய் கொட்டுற மாதிரி கொட்டுது, செம்ம ஜூஸியா இருக்கும் போல. முதல் வாய் நம்ம வைக்கும் பொழுதே ஒரு ஸ்வீட்னஸ் நல்லா தெரியுதுங்க. பயங்கர ஜூஸி. இந்த ஜூஸியா சிக்கன் எல்லாம் சாப்பிடணும்னா கண்டிப்பா நீங்க இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நேரம் மசாலாவில் ஊறி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ டெஃபினட்டாக இது நல்லா ஊறி இருக்கு, மசாலா உள்ள நல்லா இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஐட்டத்துக்கு போவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ மெஜஸ்டிக் சிக்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் நிறைய இடத்துல நான் வந்து ஃபுட் பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ மெஜஸ்டிக் சிக்கன் இது வரைக்கும் நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. ஸோ பீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் பீஸாக தாங்க இருக்குது. நம்ம ஒரு சுவிங்கம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. போன்லெஸ் தான், போன் சுத்தமாக இல்லை. நம்ம ஒரு இந்த பப்ளிகம் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கரையுது. ஸோ இதில் இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் சில்லி போட்டு ஸ்பைசியாக பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க ஆனியன், இதோட ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் தெரியுது பாருங்க நல்லா. ஸோ கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் வேற லெவல் தாறு மாறுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஷ் 65. என்ன மீனுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சீலா மீனுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சீலா மீன் தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ சீலா மீனுங்கிறது கடல் மீன் தான். இவங்களுக்கு அங்கே வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம சரௌண்டிங்கில் எங்கேயுமே நமக்கு பீச் கிடையாது. ஸோ இவங்க அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தூத்துக்குடி, கன்னியாகுமரி அங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு அவங்க பிடிச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இங்கே வந்துடும். எங்களுக்கு அப்படி தான் மீன் கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்லலாம் எங்கள் ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, இங்கே கடல் இல்லை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இங்கே கிடைக்கிறது தான். ஸோ எங்களுக்கு இது ஃப்ரெஷ் தான். ஸோ ரொம்ப கிறிஸ்பியான ஃபிஷ் காய்ஸ். ஸோ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இந்த எலும்பு இருக்காது, முள்ளு தான் இருக்கும். ஸோ இதில் அது கூட இல்லைங்க. நான் எல்லாம் 2-3 பீஸ் நான் வந்து எடுத்து பார்த்தேன் பாருங்க. இதுவும் பாருங்க. ஸோ பெருசாக ஒன்றும் இந்த முள்ளெல்லாம் இல்லை. இந்த சீலா மீனுங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா நம்ம டேம் மீன் சாப்பிட்டு பழகின உடம்பு. ஸோ இதில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மசாலா நல்லா மேரினேட் ஆகிருக்கு. சிக்கன் 65 மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. காரம் எதுவும் கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் கைஸ்.
ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா ஒரு முள்ளு கூட கிடையாது. நல்ல ஒரு போன்லெஸ் சிக்கன் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. நம்ம ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்க நம்ம பிரியாணிக்கு தான் போகணும். முதல்ல என்ன சாப்பிடுவோம்? சிக்கன் பிரியாணி போயிட்டு நம்ம ஃபிஷ் பிரியாணி போவோம். ஸோ முதல்ல பிரியாணியே போடுவோம். வாவ், எவ்வளோ பெரிய பீஸ் கைஸ். ஸோ இதில் வந்து கீழே தான் மசாலா அதிகமாக இருக்கும். ஓகே, நல்ல ஒரு பெரிய பீஸ் வந்திருக்கு. இந்த சிக்கனோட கலர் பாருங்கள், நல்ல மசாலா ஃபுல்லாக ஒட்டியிருக்கு கைஸ். நல்லா பிரியாணியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருக்குமோ பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஹைதராபாத்லேயே சாப்பிட்ருக்கேன், சார்மினார் பிரியாணியே நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம ஹைதராபாத் போய் வீடியோ எடுக்கிறோம். பாஸ்மதி ரைஸ் சேம் ஆஸ் யூஸ்வல் அதே ஹைதராபாத் ஸ்டைலில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த ஹைதராபாத் பிரியாணி எங்கே நீங்கள் சாப்பிட்டாலும் கிரேவி இல்லாமல் சாப்பிட முடியாது. அது ஒரு இந்த ஹைதராபாத் பிரியாணியில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு கத்திரிக்காய் கிரேவி போட்டுப்போம். ஓகே, கிரேவியோட சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. நமக்கு அதிகமாக தெரிகிற ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த புதினா ஃப்ளேவர் நிறையா நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம தம் பிரியாணி விட ஹைதராபாத் பிரியாணிக்கு புதினாலாம் அதிகமாக போடுவாங்க. நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ரொம்பவுமே சட்டிலான பிரியாணி தாங்க, ஸ்பைசி அதிகமாக கிடையாது. ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் அதிகமாக கிடையாது. அது அந்த பிரியாணிக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க. பிரியாணியில் இருக்கிற மசாலாவோட நமக்கு பீஸில் தான் நிறையா மசாலா இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ தெரியுதா? நம்ம கடைசியில் வந்து நம்ம சீரக சம்பா பிரியாணிக்கெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அவங்க வந்து பிளேட் அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்மளோட ஃபிஷ் பிரியாணியை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க ட்ரை பண்ணலாம். பார்க்க பீஃப் பிரியாணி மாதிரியே தெரியுது கைஸ், எனக்கு கலர் அப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ், ஃபிஷ் இங்கே இருக்குது. ஓ, என்ன சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது, ட்ரையாக தான் இருக்குது. இதுவும் பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிக்கன் பிரியாணிவே ஃபிஷ்ஷு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது கிடையாது. இது கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 ஆஃபாக போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இது ஒரு கலர், இது ஒரு கலர். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணியோட ஃபிஷ் பிரியாணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுலேயும் அந்த புதினா ஃப்ளேவர்லாம் தெரியுது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குதுங்க. ஃபிஷ் பீசஸ் வந்து நல்லா அன்லிமிட்டடாக போட்டிருக்காங்க. இந்த கடல் மீனோட வாசம் நல்லா தெரியுது. பிரியாணியில் இருக்கிற ஸ்பைசி இந்த ஃபிஷ்ஷில் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த கடல் மீனோட ஸ்மெல் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த பிரியாணிலையும் சில ஃபிஷ் தான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட இந்த முள்ளே கிடையாதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம சிக்கன் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ மட்டன் கூட ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கும், சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இது கூட முதல்ல பிரியாணி கலந்து சாப்பிடுவோம். நாக்கு நடனம் ஆடுதுங்க, வேற லெவல். கண்டிப்பாக வந்தால் ஃபிஷ் பிரியாணி மஸ்ட் ட்ரை. இது கோவா சைடு தான் நிறைய கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கைஸ் எங்கே இருந்தாலும் தேடி வந்துருங்க இந்த கடைக்கு. அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. லாங்கில் இருக்கிறவங்க ஹோட்டல் இருக்கா அப்படிங்கிறது கேட்டுட்டு வாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் தாங்க என்னை ரொம்ப இழுக்குது. நான் லைட் போட்டிருக்கேன் ஏன்னா வீடியோ எடுக்கணுங்கிறதுக்கோசரம். ஸோ நீங்கள் வந்து சாப்பிடும்பொழுது இந்த லைட் இல்லாமல் சாப்பிடும்போது இந்த இருட்டு, அந்த ரெட்டு, அந்த க்ரீன், எல்லோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸுங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு பப்பில் உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் தான் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக சொல்கிறது தான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் ஏதாவது ஹோட்டல், நல்ல ஹோட்டல் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி எனக்கு நீங்கள் டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு நான் வரும்பொழுது நீங்கள் என் கூட உட்காந்து ஃபுட் பிளாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.